அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் கார்த்திகேயன் முருகன், குன்றத்தூர் ஆடியோ சார்பாக. இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்காக சென்னை கோவூர்ன்ற லொக்கேஷனில் தான் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். மிஸ்டர் பாலசுந்தர் சார் அப்படின்றவர் தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஷோரூம்க்கே வந்து டெமோ பார்த்துட்டு அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டு, அவங்களோட ரூமோட சைஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. அது போக வந்து எப்படின்னா லைக் ஒரு பட்ஜெட் வேரியண்ட்டாகவே பார்த்துடலாமா அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிச்சாங்க. 5.1க்கும் 7.1 Dolby Atmos சிஸ்டம்க்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்சஸ் இருக்குது, அதை லைவ் டெமோ பார்த்த பிறகு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட இடம் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் காம்பேக்டாக இருக்கணும், எங்களோட ஸ்பேஸ் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஸ்பேஸ்க்கு ஏற்ப எந்த வித ஆடியோ காம்ப்ரமைசஸும் இல்லாத அளவுக்கு கரெக்டான ப்ராடக்ட் நம்ம கொடுக்கணுன்றது தீர்க்கமாக இருந்தோம். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இன் டைம்ஸ் ஆஃப் ரூம், பட்ஜெட், எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் பொறுத்து நாம் வந்து டாகா ஹார்மனியில் வந்து 505 SE அப்படின்ற ஒரு 5.0 ஸ்பீக்கர் பேக்கேஜாக நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு 5.0 பேக்கேஜ் வித்தின் பட்ஜெட்டில் டவர் புதுசு வித் பில் வாரண்டியோட வந்துடும். இது பவர் பண்ணக்கூடிய ஏவி ரிசீவர் பார்த்தீங்கன்னா Denon AVR X1800H அப்படின்ற ஒரு 7.2 Dolby Atmos 8K ஏவி ரிசீவர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது கூட சப்வூஃபர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது Edifer T5 அப்படின்ற ஒரு 8-inch ஃப்ரண்ட் ஃபயர் போர்ட்ரேட் சப்வூஃபர் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இதுவும் புதுசு தான். சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கிளாம்ப் வந்து லிசனிங் பொசிஷன் ஏற்ப எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். இன்சீலிங் ஸ்பீக்கர்ஸை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக இங்கே இருக்கிற ஃபால் சீலிங்கில் வந்து கம்ப்ளீட்டாக ஒயரிங் பண்ணி எந்த விதத்துலேயும் வெளியில் தெரியாத அளவுக்கு இன்சீலிங் ஸ்பீக்கர்ஸும் அதுக்கேற்ப லிசனிங் பொசிஷனுக்கு ஏற்ப இருக்கிற எல்லா டிவிட்டர்ஸும் கரெக்டாக ஏம் பண்ணி கம்ப்ளீட்டாக இன்டெகிரேட் பண்ணி கேலிப்ரேட் பண்ணி கொடுத்துட்டோம். கஸ்டமரும் டெமோ பார்த்துட்டாங்க. தேர் ஃபெல் லைக் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்கள் உங்கள் ஆஃபீஸில் பார்த்ததோட எங்களுக்கு இன்னும் பெட்டராக இருந்த மாதிரி இருந்துச்சு சொன்னாங்க. தட்ஸ் ஒன் ஆஃப் தி ஹாப்பியஸ்ட் ப்ராசஸ் எங்களுக்கு இந்த கம்ப்ளீஷனில். அவங்களோட மெயின் என்னென்னா, எங்களோட மெயின் இன்டெகிரேஷன் ப்ராசஸில் எந்த அளவுக்கு ஆக்வர்டாக தெரியக்கூடாதுன்றதுல ரொம்ப தீர்க்கமாக இருப்போம். இப்போது இந்த சப்பு மட்டும் ஜஸ்ட் இதோட பர்டிகுலர் டேபிள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அது மட்டும் அவங்க இன்டெகிரேட் பண்ணி மாற்றிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலர் இடத்துல அவங்க எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது போல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுக்கணுன்றது எங்களோட ரெக்வெஸ்ட். அதே போல் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ப கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோன்றதுல மாற்று கருத்தே இல்லை. உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து எல்லாமே பில் வாரண்டியோட வந்துடும் வித் ஜிஎஸ்டியோட. ஸோ கஸ்டமரோட ரிவ்யூவும் கேட்டிருக்கேன், அவங்களும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க கஸ்டமர் ரிவ்யூவும் பார்த்துடலாம். கஸ்டமரோட ரிவ்யூ மிஸ்டர் விக்னேஷ், அவங்களோட சன் வந்து அவரும் வந்து நம்ம இடத்துல வந்து டெமோ பார்த்துருந்தாங்க. ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு இருந்த எக்ஸ்பெக்டேஷன், டெமோ பார்த்தது, கம்ப்ளீட் உங்களோட ஜேர்னி இதில் எப்படி இருந்துச்சு கரெக்டாக சொன்னீங்க? ஆக்சுவலாக இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு பட்ஜெட் ஓரியன்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 5.1 அந்த இதில் தான் வந்தோம் பேஸ் பண்ணி. ஸோ அங்கே போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது லைக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ஃபீல் வந்து கம்ப்ளீட்லி வேறு. ஸோ அந்த சரௌண்டிங்ஸு, ஸோ லைக் அந்த ஒரு மூவிக்குள்ளே இருந்து நம்மளுக்கு பார்க்குற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அது பார்த்துட்டு லைக் நாங்கள் அப்புறம் வந்துட்டு இல்லை 5.1 இருக்கலாம்னு இருந்துட்டு அப்புறம் மைண்ட் மாறிடுச்சு. ஆக்சுவலாக சரி வாங்குறோம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ 7.1 போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது லைக் மொத்த ஒரு செட்டப்பே வந்து பண்ணோம். ஸோ ரொம்பவே நல்லா வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு அந்த இடத்துல பார்த்த ஃபீல் அப்படியே கிடச்சிது உண்மையாக சொல்ல போனால். ஸோ அதுதான் மெயினானது. நான் என்ன நினச்சேன்னா லைக் அந்த ஃபீல் கிடைக்காது, ஓகே ஓரளவுக்கு வரும்னு நினச்சேன், பட் எனக்கு 100% சாட்டிஸ்ஃபைட். ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு நல்லாவே வந்து கிடச்சிது. மிக்க மிக்க நன்றி. உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் சஜஷன்ஸ் எது இருந்தாலும் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக. அதாவது இட்ஸ் நாட் அபவுட் த சேல், சொல்யூஷன் பேஸ்டாக ஒர்க் பண்ணுறது. போஸ்ட் சேலுக்கு அப்புறம் எங்களோட சர்வீஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே பக்காவாக இருக்குன்றது அது ப்ராமிஸ். அதில் எந்த விதத்தில் காம்ப்ரமைஸ் இருக்காது. ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தேங்க்யூ. தேங்க்ஸ்.